ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 பிறக்குதுங்க. இது திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று அங்க சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு தானம் கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு என்னன்னா மெத்தை அல்லது நாற்காலி, ஆசனம், பலகை இருக்கு பாத்தீங்களா, அது அந்த மாதிரி நீங்க வாங்கி தானமா கொடுக்கலாம். இதனால என்னன்னா ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய தொழில் நல்ல சுபிக்ஷமா இருக்கும். இந்த இப்ப நான் சொல்றது ஒரு வருடத்துக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பூரணமான நல்ல ஆரோக்கியமும் ஆயுளும் நல்லா இருக்குங்க. இது உங்களால முடியிற அளவுக்கு நீங்க செய்யுங்க. இந்த மாதம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம். அது நீங்க நல்லா பாத்துக்கங்க. உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக வேலை செய்ய போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி யாரு? 9, 10 தர்ம கர்மாதிபதி சனி 11ஆம் இடத்துல கூடி இருக்காரு. அதாவது உங்க ராசி அதிபதி கூட கூடி சேர்றது. சூரியன் 11ஆம் இடத்துல அதாவது 11ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது கோடி தோஷ நிவர்த்தின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த அமைப்பு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், புதன். அதாவது ஒரு கிரகம் உச்சம், இன்னொரு கிரகம் திக்பலம். இந்த மாதம் முழுவதுமே பணமழை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இருக்கு. நீங்க கவலையப்பட வேண்டாம். நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. ஆனா அதுக்குண்டான அலைச்சல்களும் இருக்கும். நீங்க நிறைய, அதாவது எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல நீங்க ஒரு டார்கெட் வச்சுன்னா அந்த டார்கெட்டை ஈஸியா ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க் தான். ஓகேங்களா? 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒருத்தங்க வச்சிருக்காங்க உதாரணம் அப்படின்னா, அதை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அது மாதிரி நீங்க 1 கோடி வச்சிருந்தாலும் சரி, 10 கோடி வச்சிருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உங்களுடைய டார்கெட் இருக்கோ உங்களுக்குன்னு ஒரு பிராக்டிக்கலா இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்த உங்களால கட்டாயம் ரீச் பண்ண முடியும். நல்ல காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனே உச்சமா இருக்கனால 2 கூடைய புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாயும் 7 கூடைய செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கு ராகுவோட சேர்ந்து. அப்ப என்னன்னா தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இது. தொழில நல்ல வளர்ச்சி, தொழில நல்ல லாபம், லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கனால தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி. தொழில புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க தொழில ஒரு பக்கம் ஒரு ஆபீஸ் நீங்க வச்சிருப்பீங்க, மறுபடியும் இன்னொரு பிரான்ச் போடலாமான்னா அது கட்டாயம் போடலாம். ஏன்னா இந்த மாதம் நல்ல சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருக்கனால அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க தாராளமாக போலாம். அதே மாதிரி தொழிலுக்காக வாங்கக்கூடிய கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கு. உறுதியாக ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாசம் நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வருமானம்ங்கிறத தாண்டி இன்சென்டிவ், அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா இன்கம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நீங்க எதிர்பார்த்து, அதாவது நமக்கு ஒரு சர்ப்ரைஸா அது எவ்வளவு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது இந்த மாசம் வரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா உங்களுக்கு கட்டாயம் வந்துடும். கை மேல காசு அப்படிங்கறதுல இந்த மாசம் தான் பாப்பீங்க. நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே இந்த மாசத்துல நீங்க என்னென்னலாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் சாதிக்க முடியும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கறது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடியது. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அதனால இந்த மாசம் நீங்க கொஞ்சம் சோம்பேறி. ஏன்னா சனி உங்களுடைய ராசியை பாக்குது, 3ஆம் பார்வையை சந்திரனை பார்த்துட்டு இருக்கு. சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பா இருங்க. உங்களுடைய சிம்பலே மாடு. மாடு மாதிரி உழைச்சிங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. 11ஆம் இடத்துல இருந்து 5 பாக்குதுங்க. திடீர்னு ஒரு லாட்ரி யோகம், ஒரு புதையல் யோகம், இந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் நான் சொல்லியாச்சு. படிக்கக்கூடியவங்களுக்கு
படிப்புல எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான். உங்களுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. நீங்க படிச்ச கொஸ்டினே வரும். மறக்காம எழுதுவீங்க. நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. அதாவது ஒரு நல்ல திருப்தியான இது. நீங்க தேர்வு அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமா தான் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்த பார்க்கிறாரு. செவ்வாயும் 4ஆம் இடத்த பார்க்குது. அதனால 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ஞானக்காரகனா இருக்காரு. அதனால வந்து கல்வி அப்படிங்கக்கூடியதுல வந்து நல்ல வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன ஒரு இலக்க வந்து தீர்மானம் பண்ணீங்களோ அதை அடைய முடியும். இந்த மாதம் வந்து நல்ல அற்புதமா இருக்குது. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இந்த மாசம் ரிஷபராசியில இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து வேலை அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு பிராத்தமும் ஜாதக ரீதியாவும் கிரக ரீதியாவும் இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்கிறதுலதான் இருக்கு. சரிங்களா? ஜோசியம் சொல்றாங்க, நான் வந்து செய்யறேன். கமெண்ட்ல போட்டிருந்தார் ஒருத்தர், எனக்கு வந்து கடனே கட்ட முடியல அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். எந்த வேலையும் பார்க்கலைங்கிறாரு. எந்த வேலையும் பார்க்கலைன்னா எந்த சோர்ஸ்ல கடனை கட்ட முடியும்? எனக்கு ஒரு விஷயமே புரிய மாட்டேங்குது. சோ நீங்க என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு இப்ப நான் சொல்ற பலன்கள்லாம் இருக்குது. ஆனா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுதான். இது கலெக்டராவ ஒரு ஜாதகத்துல கலெக்டர் ஆவீங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னா, படிக்காம இருந்தா எப்படி கலெக்டர் ஆக முடியும்? அதுக்குண்டான எஃபர்ட் போட்டா கட்டாயம் இருக்கு. கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அதை பார்த்துதான் பிளஸ் பண்ணும் நம்மளையா. சோ ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சோ மத்த விஷயங்கள் எல்லாம் நீங்க விட்டுட்டு முன்னேறக்கூடியது, காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா சம்பாரிச்சிடலாம். அதே மாதிரி கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மாதம் வந்து உங்களுடைய ஒரு பைய வந்து நிரப்புற அளவுக்கு காசு வரும். அந்த அளவுக்கு நிறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய ஊர்களுக்கு போறது, வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கெல்லாம் சேர்ந்து உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்துறது, அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பேர் புகழ்லாம் இருக்கும். மகிழ்ச்சி, உங்களுடைய விஷயங்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. நல்ல லாபஸ்தானம், ரொம்ப அற்புதமானது. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும். ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும். கணவன் வழி ஆதாயம் உண்டு. அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நீங்க நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகும். எடுத்த காரியங்கள்லாம் அனுகூலமா வெற்றியாக உங்களுக்கு முடியும். அதே மாதிரி என்ன வித தோஷமா இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் நிவர்த்தியாகும். திருமணம் கைகூடும். காதல் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் நிவர்த்தியாகி காதலர்கள் ஒன்று சேரக்கூடியது. காதல்ல உங்களுக்கு சக்சஸ், லவ் மேரேஜுக்கு உண்டான அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். மெயினா வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. அதாவது பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்து உங்களுக்கு கை கூடும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த மாசத்துல நீங்க என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அத்தனை விஷயங்களையும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கை மேல பலனுங்க. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. அதே மாதிரி திடீர் பிராப்தம், அதாவது லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துடனே கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கை கூடுது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க இது சூப்பரான மாசங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து ஓவரா ஒர்க் பண்றதும் இந்த மாசம் தான் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அங்கீகாரங்கள் கிடைக்கும். ஒரு உயர் பதவி கிடைக்கும். திடீர்னு ஒரு பதவியில கொண்டே உங்களை உட்கார வைப்பாங்க. ஒரு டெப்டேஷனாவது போட்டு நீங்க விரும்பின பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டானது. அது மூலியமா நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இது ஜாக்பாட்டான காலம். திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. தலைமையிடம் உங்களுடைய பாராட்டி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். இரவும் பகலும் உழைச்சு நல்லா நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு பதவி வாங்கிக்க முடியும். இப்ப சனி வந்து சந்திரனை பாக்குறதுனால அன்னதானம் பண்ணுங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சக்சஸ் பண்ண முடியும். திடீர்னு ஒரு எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கலாம். திடீர்னு நீங்க ஜெயிக்கலாம். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
பொதுவாகவே ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு சிறப்பானதாகவும் அதிர்ஷ்டகரமான மாசமாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுத்து பங்குனி உத்திரம். நம்ம வந்து பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு வந்து இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட வந்து நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நம்ம எல்லா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ஓகோன்னு பாராட்டி தள்ளுவாங்க. நம்ம படுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். எல்லாம் நல்லதே நடக்கும், ஆனால் இழுத்து இழுபறியாகவே நடக்கும். ஆனால் ஜெயிச்சிருவோம். அதெல்லாம் என்னென்னா சனி பகவான்லாம் நம்மளை வந்து 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தான் இவ்வளோ ஒரு பஞ்சாயத்து குழப்பங்கள். சரியா, இப்போ இதுக்கெல்லாம் நம்ம கடைசியில் நம்ம அந்த வழிமுறைகள் சொல்லுவோம், அதை ஃபாலோ பண்ண தப்பிச்சிட்டு வரலாம். நல்ல விஷயங்கள் அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்போ சொல்கிறதா, இப்போ எக்ஸாம் டைம் போகிறதுனால அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அது முக்கியமாக +1 +2 10th இவங்க வந்து எக்ஸாம்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க இது எக்ஸாம்ஸை தாண்டி பசங்க வந்து வேறு எங்கேயாவது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பெரிய யூனிவர்சிட்டியில் இப்போலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, அட்மிஷனுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். புதுசாக ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், இதில் வந்து நிறைய பேர் பேங்கிங்கில் இருப்பீங்க, நிறைய பேர் இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. புதுசாக ஜாப் ட்ரை பண்ண போகிறேன், இல்லை புதுசாக நான் பிஸ்னஸ் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன்னா அந்த முயற்சிகள் வெற்றியடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு கூட மெயினாக என்னென்னா பொருட்செலவெல்லாம் நிறைய ஆகும்ல. அப்போது நம்மளுக்கு கையிலலாம் காசு நல்லா நிற்கும். ஃபேமிலியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். நீங்கள் ஜாபில் வந்து ஏதாவது ப்ரமோஷன் வாங்கணுன்னா அது தாராளமாக இப்போ ட்ரை பண்ணலாம். ஜாபில் ப்ரமோஷன், வெளிநாடுகள் ட்ரான்ஸ்ஃபர், இல்லை வெளியூர். அதாவது வெளிநாடுன்னு எல்லாரும் நானும் கேட்குறாங்க. அப்படி இல்லை, அவங்கவுங்க படிப்பு, அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அமைப்பு. சரிங்களா, உங்கள் ஆஃபீஸ் இப்போ வெளிநாட்டில் இல்லை உங்கள் படிப்புக்கு வெளிநாடு போக முடியல அப்படின்னா, அதாவது படிப்புன்னு எதுவும் இல்லை, நம்ம வந்து படிக்காமையே கூட அங்கே வெளிநாடு, லண்டன், கனடாவில் போய் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அந்த பிராப்தம் தான். உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்குன்னா போகலாம். இல்லையா, அட்லீஸ்ட் பக்கத்து மாநிலம், பக்கத்து ஊருக்காக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகலாம் ப்ரமோஷனோட. இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது இந்த லவ்வை வந்து வீட்டில் சொல்லி அது கல்யாணமாக மாற்றணுன்னா பெஸ்ட்டான டைம். அதுக்கப்புறம் இந்த இப்போ வெளிநாடு போகணும், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை எதுக்காவது செலவுக்கு வேணும்னா அதுக்கான பொருள் உதவியோ மனுஷங்களோட உதவியோ கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து தகப்பனார் ஸ்தானத்துலலாம் இருக்கவங்க, அப்பா, பெரியப்பா, இல்லை ஆஃபீஸில் போனீங்கன்னா டிஎல், மேனேஜர், நம்மளை விட வயசில் கொஞ்சம் ஒரு 15-20 வயசு சீனியர்ஸ்னால், இல்லை இப்போ 10 வயசு சீனியருங்களே எப்படின்னா ஒரு நல்ல குருவாக எடுத்துக்கலாம். 10 வயசு அதிகமாக இருக்காங்களா, நல்ல குருவாக எடுத்துக்கோங்க. மேனேஜர்ஸ், டிஎல்ஸ்லாம் சில இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப இருந்து ரொம்ப சீனியராக இருந்தாங்கன்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்கன்னா நல்லாவே கைட் பண்ணுவாங்க. கேட்டு பாருங்கள். ரிஷபத்துக்கு வந்து கைடன்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் கிடைக்குங்க. அது வந்து சிவனுடைய வாகனம் இல்லை,
சிவபெருமான் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் அமையும். அந்த மாதிரி ஒரு நல்ல கைடன்ஸ் அமையும் போது, இல்லை நீங்கள் அதை அமைச்சிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து பயங்கர பெருசாக போகும். அதை சொன்னேன், உலகத்தை சிருஷ்டியே கிரியேட் பண்ண சிவபெருமான் நந்தி மேலே தான் உட்காந்துருக்கார், ரிஷப வாகனம். அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் ரிஷபராசி அது மாதிரி தான். ஒரு கரெக்டான மென்டார், ஒரு கரெக்டான குருவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் தகன்னு மேலே வந்துடலாம். ப்ராக்டிக்கல் ட்ரை பண்ணிடுங்க. இல்லை யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சரோ இல்லை உங்கள் டியூஷனில் ஒரு டீச்சரோ மிஸ்ஸோ யாரோ உங்களுக்கு ஒரு டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. அந்த டைமில் பார்த்தா நம்ம குரோத் பெருசாக இருக்கும். அதனால் குருவை தேடி கண்டுபிடிங்க, சூப்பராக உங்களுக்கு அமையும். ஓகே, எதுலனா ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பணம் வந்து தேவைப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் எதையுமே வாங்காதீங்க. ஏன்னா இதில் இருக்கவங்க வந்து ரிஷபராசி அப்படின்னா, இந்த சுக்கிரன் வீடு, இது வந்து பெண் வீடு, சுக்கிரன் வீடு, நில தத்துவன்றதுனால இந்த லேண்டெலாம் வாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடணும்னு ஆசைப்படுவாங்க. அது இந்த மாதம் வேறு கையில் வேறு கொஞ்சம் காசு நல்லாவே வருமா, எதுலையாவது அந்த தெரு எவ்வளோ வேலை, இந்த ஊர் எவ்வளோ வேலை அப்படின்னு நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்படிலாம் இல்லை, கிடைக்கிற காசை ஸ்டாண்டர்டாக எதில் போட முடியும்னு பாருங்கள். இன்னும் உங்கள் 4ஆம் வீட்டோடலாம் சனி பகவான் தொடர்பு இருக்கிறதுனால ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட். அதை இப்போ ஸ்டாண்டர்ட்னால் ஊருக்கு வெளியே பிளாட் வாங்கி போகிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ தங்க நகை வாங்கினா கூட அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ பிளாட்டோ லேண்டோ வாங்குறீங்கன்னா, நம்ம இதில் நிறைய இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி பற்றிலாம் பேசியிருப்போம். அதாவது ஒரு ஊரையும் நம்ம வந்து ஜாதகமாக பிரிச்சுருப்போம். உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ஏரியாவில் எந்த இடத்துல வாங்கினா நல்லது, எந்த திசையில் வாங்கினா நல்லது, அந்த அமைப்பெல்லாம் நம்ம ஒரு ஜாதகம் எடுத்தோன்னா அவங்க வீடு அமைப்பு எப்படி இருக்கும்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அமைப்போடு இடம் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆனாலும் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க, ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் யோகா பண்ணும்போது குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஏன்னா உங்கள் குடும்ப வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளாம் ஆக்சுவலாக ரிஷபராசிக்காரங்க வந்து ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. இவங்களாம் பிரச்சனை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளியேந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை உள்ளே வரும்ல, அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால். நம்ம பண்ணலனால யாராவது வந்து சொதப்புவாங்கள்ல, அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போது நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல யோகா பண்ணுங்கள், கோவிலுங்கள் போங்க. எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கோவில் போகிறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கோவில் போயிட்டு வாங்க, கோவிலில் வளம் வாங்க, இல்லை உட்காந்து தவம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போவோம். குலதெய்வம் கோவில் போகிறது ரொம்ப நல்லது. அது நீங்கள் எதனா வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையிலலாம் போய்ட்டு நெய்வேத்தியம், நீங்கள் என்ன இது நிலத்தத்துவம் சொன்னதுனால சாப்பாடு மண் தத்துவம், சாப்பாடு தான் மண். அப்போ சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், ஒன்றும் நல்லா சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஆனால் அதில் ஏதாவது சொதப்பல் மாதிரி வந்ததுன்னா, நஷ்டம் மாதிரி ஏதாவது வர மாதிரி தெரிஞ்சால் அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஹவுஸ்லலாம் வந்து இப்போ கொஞ்சம் சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது சின்ன சின்ன சேட்டைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கையில் காசு வரணும்னு சொன்னேன், கூட தேவையில்லாமல் ஏதாவது செலவும் கூட சேர்ந்தே வரும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டுலலாம் லைட்டாக எட்டி பார்க்குறாரு இப்போ சனி பகவான். சரிங்களா? அதனால் நீங்கள் லாஸ்ட் ஒரு 6 மாதமாகவே பார்த்தீங்கன்னா கையில் காசு வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் கையில் மட்டும் நிற்காது, காசு செலவாயிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நல்லது தாங்க, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது ஒரு சப்போர்ட் வருதுன்னா சந்தோஷம்தான். ஸோ பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. கரெக்டான செலவு வரும்போது அதுக்கு செலவு பண்ணுங்கள். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து ரங்கநாதர், நம்ம திருச்சி ரங்கநாதர் சைன குளத்தில் இருப்பார், அந்த ரங்கநாதரெல்லாம் வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு லாஜிக் வச்சு தான் சொல்கிறேன். அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையெல்லாம் வழிபடுங்க, நெய்வேத்தியம் வச்சு வழிபடுங்க. இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ரங்கநாதர் ரங்கநாயகி கல்யாணம் ஆனதே பங்குனி மாதம் தான். ஸோ பெருமாள் கோயிலில் போய் நல்லபடியாக வழிபடுங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் பற்றி, கடன் அடைக்கிறத பற்றி,
யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷ்ணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தேவானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் அப்படின்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத வாழ்த்துக்களும். இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய சிறப்பான விஷயங்கள் இருக்க பொழுது யாரெல்லாம் நம்மளுக்கு உதவ போகிறாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு பாதகமாக இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த மாதத்தில் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பங்குனி மாதம் தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறையவே காத்துட்ருக்கு. இதுவரை ஏதாவது நிறைய தடைகளை சந்தித்திருப்பீங்க. எங்கெங்க பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறீங்க. மேலும் பார்த்தா ரிஷபராசினா எப்பவுமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும், ஒரு நல்ல செல்வா கூட இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அதிபதி, அப்போ ரொம்ப ஒரு பக்கட்டான ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்க அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு வெளிச்சமாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிபதியை உச்சத்தில் இருக்கிறார், கூட சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த பிரகாசம் என்னாகும், இன்னும் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்.
அதாவது எப்படின்னா நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன் போகிறீங்க, நார்மலாக வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது என்ன பண்ணுவீங்க, அடிஷ்னலாக கொஞ்சம் உங்களை அழகுபடுத்தும் பொழுது இன்னும் அந்த ஃபோட்டோகிராஃபில் எப்படி தெரியும், இன்னும் பிரைட்டாக இருப்பீங்க பாருங்கள். அதுபோல் அந்த ஃபங்க்ஷன் வந்து 2 வருடம் பிரைட்டாக இருப்போம். ஆனால் இந்த பங்குனி மாதம் முழுக்கவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பிரகாசமாக ஜொலிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சிறப்பான விஷயமாக இந்த பங்குனி மாதம் விலக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் தொட்டாலும் வெற்றி தான். அதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இப்போது வருமானம் சார்ந்த விஷயத்தில் எதனா எடுத்துங்க வச்சுக்கிங்களேன், வருமானம் எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு வெற்றி, நிறைய பணம் வந்துட்டுருக்கோம். சில இடத்துல தடைப்பட்டு வரும். பணம் வருதுன்னு சொல்கிறீங்க, வரமாட்டுது அப்படின்னு சொல்லலாம். பணம் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற செயலுக்கான கூலி, ஊதியம், போனஸ் என்ன இருக்கோ, ப்ராஃபிட் எதாக இருந்தாலும் வரும். கொஞ்சம் மெதுவாக வரும், பொறுமையாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால ஸ்லோ பண்ணி கொடுப்பார், ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார், அதை நிறுத்தவே மாட்டார். கூட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனக்கு தந்தை வழியில் ஒரு சொத்து வரணும், இல்லை அம்மா வழியில் ஒரு சொத்து வர வேண்டியிருக்கு, அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசினர்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நம்ம மாணவ செல்வங்கள், அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, எல்லாருக்கும் தேர்வுகள் நிறைய வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு பயத்தில் இருப்பீங்க. அந்த இதுக்கான பயத்தையே விட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுவரை நீங்கள் டெய்லியும் படிச்சிருப்பீங்க பாருங்கள், அதில் ஒரு விஷயம் தான் இருக்க பொழுது. அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை படிச்சிருந்தீங்களோ அதுதான் அங்கே எக்ஸாமில் வந்திருக்க பொழுது. ஸோ ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட ஒரு படிப்பை நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பங்குனி மாதம் ஏற்படுத்தி தரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடு எப்படி போடுறோமோ அதை பொறுத்து தானே நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அப்போ தான் நம்ம விருப்பப்பட்ட ஒரு படிப்புக்கு போக முடியும். அப்போது அந்த ரிசல்ட் எப்படி கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த பங்குனி மாதமாக இருக்குது. அப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா மெமரிஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா தூங்கி எழுந்து நல்லா படிச்சுட்டு தூங்கி எழுந்து அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ்க்கு போங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டா தூக்கம் வந்துடும்னு சொல்லிட்டு யாரும் தள்ளிப்பட வேண்டாம். லைட்டான ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஆனால் சாப்பிடாம போனீங்கன்னா கம்பல்சரியாக சொல்கிறேன், அது உங்களை கொஞ்சம் டவுன் ஆகிடும், மார்க்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ ரிஷபராசி என்ன பண்ணணும், கண்டிப்பாக சாப்பிடாமல் போகக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிட்டு தான் எக்ஸாம்ஸுக்கு போகணும், மறந்துடாதீங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வச்சுங்க. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஒரு விதமான சிறிய அழுத்தத்தை ஏற்படுத்துங்க, சரிங்களா. முயற்சியோ உங்களோட வேலை சார்ந்த விஷயத்தில் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு சில அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டம் தான். ஏன்னா இப்போ தானே அனலைஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் முடிய போகிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு ஓகே இவருக்கு ப்ரொமோஷன் இவ்வளோ கொடுக்கலாம், இன்க்ரிமெண்ட் இவ்வளோ கொடுக்கலாம், அந்த விஷயங்கள்லாம் போகும். அதனால் வேலை போல கொஞ்சம் அதிகமாக ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக அனைவரும், மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, ரிஷபராசி அனைவருமே, எல்லா ராசியினரும் சாப்பிடணும் கம்பல்சரியாக. ரிஷபராசியினர் எந்த ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உணவை எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த வேலையும் உங்களை ஸ்கிப் பண்ணணும் அந்த இடத்துல. அதனால் கண்டிப்பாக இது ஒரு சூட்சமமாக பயன்படுத்துங்க. வீடு சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை வீடு சார்ந்த பிரச்சனை சில வாஸ்து குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி வீடுகளில் இந்த மாதத்தில் கொஞ்சம் வாஸ்து சார்ந்த குறைபாடுகள், அதை நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிங்கனாலும் இல்லை வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதா கூட இருக்கலாம், அதை பண்ணிங்கன்னா லாபம் வரும். இது வரைக்கும் ஒரு பழைய வீடு இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, இப்போ அது பெயிண்ட் அடிச்சு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு வாடகை வரும். அப்போ வருமானம் வருமா கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் வழியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தாயார் சார்ந்த தாய்மாமன் சார்ந்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட அணுகிட்டு முறையான விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும், சரிங்களா. ஆனால் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் உண்டு. ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் மெதுவான ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இங்கே கடனில் இருந்தாலும் கொஞ்சம் டைட் பொசிஷன் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் அடைவதற்கான ஒரு சூட்சமும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது யாரோ ஒருத்தர் வந்து கை நீட்டுவாங்க. இந்த மாதத்தோட இறுதியில் ஒருத்தரோட கை உங்களுக்கு தானாகவே வரும், கடவுளே வந்து உங்களுக்கு கை கொடுப்பார். இதுபோல் நீங்கள் வந்து ஓகே இந்த வழியில் போயிட்டு கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவரை யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கும், உங்களால் வரன் ஆல்ரெடி அமைஞ்சிருக்கும், இப்போ திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதுவும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. முக்கியமாக பங்குனி உத்திரம் அந்த நேரத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள்
சரிங்களா. சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் பங்குனி உத்திரம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விரதம் இருந்தோம். ஸோ அந்த திருமணத்திற்கு கண்டிப்பாக எந்த கோவிலில் திருமணம் நடக்கிறதோ தெய்வங்களுக்கு அங்கே கண்டிப்பாக போய் இருந்து அந்த திருமணத்தை கண்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்கும் அதையும் முடிச்சுட்டு மொய்யும் கண்டிப்பாக வச்சுட்டு வரணும். போனேன் முடித்தேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த விஷயங்களை முழுமையாக பங்கு கொள்ளும்பொழுது உங்களுக்கான விஷயங்கள் மிக விரைவிலேயே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். கூட்டு தொழிலுக்காக இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அடிவேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுனா இருந்துச்சுன்னா இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு போவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வெற்றி பாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு மொத்தமாக சொல்ல போனால் இந்த பங்குனி மாதம் ஒரு ஜாக் பாட்டினே சொல்லலாம். எதை செய்யணும்னு பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம்தான். ஏன்னா இந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னன்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் கேட்ட மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான அற்புத பலன்களை கொடுக்கும் போது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 11ஆம் இடம் என்பது என்னென்னாக்கா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம். எதிர்பார்த்த நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரியனோட கூட இருக்காது. இப்போ சூரியன் என்பது என்ன சொல்லணும்னா அரசியல்வாதிகளின் தொடர்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே ரிஷப ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கூட்டணி சார்ந்த பேச்சுகள் எல்லாமே ஒரு முடிவு பெறும். ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இவங்களோட பேச்சுக்கு, இவங்களுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் இந்த காலத்தில் கொடுக்கப்படுமானா கண்டிப்பாக கொடுக்கப்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடன் திகழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதே போல் என்னாக்கா இவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் தொழில் சார்ந்த பேச்சுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஒரு படிப்பு நல்லா தான் இருக்குது, இவங்களே அழுத்தமாக ஆக்கிப்பாங்க. என்னென்னாக்கா அவசரமாக படிக்கணும், நைட்டு கண் வச்சு படிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால் இவங்களாகவே அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் என்னென்னாக்கா ரிஷபராசிக்கார மாணவர்கள் படிக்கும் போது என்னென்னா கொஞ்சம் ரிலாக்ஸாகவே படிங்க. எல்லாம் அவசரம் வேகம் என்பது இல்லாமல் நல்லா தூக்கத்தை ரொம்ப கொஞ்சம் முக்கியத்துவம். ஏன்னா நீங்கள் தூங்கும் போது தான் நீங்கள் படித்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தூங்காமல் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் எனக்கு எக்ஸாம்பிள் நிறைய ஞாபகம் வருது, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைய மாடர்ன் சயின்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் தூக்கத்தையும் உணவையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது அரசு சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏதாவது ஒரு அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஜாமீன் கையெழுத்து இல்லை டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம், இந்த டேக்ஸ், இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியல்வாதிகளை பற்றி அவதூறு பேச்சுக்களை பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பிரச்சனையிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் இல்லாமல் பண்ணும். இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஏதாவது ஒரு ஓனரை பற்றி கிண்டல் அடிக்கிறது, இல்லை ஓனரை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் போகிறது எல்லாம் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தவர்களை பேசி கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த காலத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மீடியா துறையில் யூடியூப்பில் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போட ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னுமோ ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏதோ பை மிஸ்டேக்கில் நீங்கள் தப்பு பண்ணால் கூட இந்த காலத்தில் அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா தம்பி தங்கை இந்த உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு சுமூகமாக இருக்காது. ஏதாவது தேவையில்லாத பஞ்சாயத்தில் இழுத்து விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எங்கேயும் ஜாமீன் கையெழுத்து போடுவது, அந்த மாதிரி எங்கேயும் போய் நம்ம என்ன முந்திரி கொட்டை மாதிரி அப்படியே முன்னாடி போய் நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சிறப்பான பலனை தரும்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் வீட்டை வந்து இடித்து ரெனிவேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கால ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பல்பு ஃபீஸ் போகிறது, இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் என்னென்னாக்கா நிறைய இந்த அலங்கார பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் ஏதாவது இருக்குல்ல, அது ஏதாவது உடைவது, இந்த மாதிரியான சில வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாவது பார்த்தீங்கன்னா கைத்தட்டி பல்பு வெடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா உங்கள் வாசல் பகுதியில் இது நடக்கலாம், இல்லை ஈசானியில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வீடை போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈசானி பாதிப்புள்ள வீடு தான் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும். பிரச்சனை என்னென்னாக்கா தொழில் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக என்னென்னாக்கா மன அழுத்தத்திலேயே தான் இந்த காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி மன அழுத்தம் இல்லைன்னா குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின விஷயமா இருக்கும், இல்லை குழந்தைகளுடைய பயணம், குழந்தைகளுக்காக ஏற்பட்ட அந்த உடல் உபாதைகளை பற்றின ஏற்பட்ட அந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜுரம் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுவே இவங்களுக்கு ஒரு இந்த வேலையை சரியாக செய்ய முடியாமல் போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலில் பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் வந்து அதிகமாகும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் நீர்த்தன்மையை அதிகமாக உடம்புல வந்து நீர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணணும். ஊட்டச்சத்து குறைபாடால் நிறைய பேர் காலில் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அப்படியே காலெலாம் வெள்ளையாக ஒரு மாதிரி வெடிப்புட்டா மாதிரி இருக்கும், கால் வெடிப்பு வரும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா தோலில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரைனஸ் வந்து அதிகமாகும். அதனால் என்னென்னாக்கா உங்களோட உடம்புல நீர்த்தன்மையை சீராக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். மேலும் என்னென்ன வச்சுக்கலாம், ஒய்ஃபு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மாவை போய் பார்க்குற போகிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்தாங்கன்னா விட்டுறணும். நீங்கள் அதை போய்ட்டு இல்லை நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனுப்பி. அதே போல் திருமணத்துக்காக வரன்னு தேடிங்க வச்சுக்க, இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட ஒர்க் செஞ்ச நண்பரே வந்து திருமணத்துக்கான ஒரு வரனாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இந்த காலத்தில். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா திடீர் பண வரவுகள் இருக்குது. பணம் எவ்வளோ வந்தாலும் இந்த காலகட்டத்தில் பத்தாது. ஏன்னா கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா ஓவர் கால்குலேட்டிவ் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு கைவந்த காலம். ஒரு விஷயத்தை வந்து 10 ரூபாய்க்கு செலவு பண்ண சொன்னால் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டு வைப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த பட்ஜெட்டில் வந்து எப்போதும் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு விஷயம் எதையுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 அலங்காரத்துடன் தன்னையே ஒரு அலங்காரப்படுத்திக்கணுன்றது தான் இவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. எதை செஞ்சாலும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சிறப்பான ஒரு பட்ஜெட்டை போட்டு எப்போதும் ஒரு கடன் சுமையில் போய் இவங்களா போய் வாலண்டியர் சிக்கிப்பாங்க. அதனால் என்னென்னாக்கா இவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பொருளாதார வரவுகள் வந்தாலும் அந்த கடன் சுமை வந்து எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டாங்க, கடன் சுமையை குறைச்சிக்க முடியும். ஸோ என்னென்னாக்கா இவங்க ரொம்ப எதையும் வந்து இப்போ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ரொம்ப டாப்பாக பண்ணணும், இந்த ஃபஸ்ட் கிளாஸு அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ரொம்ப அந்த சுகபோக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலே நிறைய பேருக்கு கடன் சுமை அதிகமாக. வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களை சுகபோகத்தை வச்சுக்கணும்னு சொல்லுவோம். சுகபோகத்தை அனுபவக்கூடாதுன்னு யாரையுமே சொல்லலை. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த அலங்காரத்தன்மையை வச்சுக்கிட்டிங்கன்னா கடன் சுமையிலேருந்து குறைத்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த காலத்தில் திடீர்னு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாயில் வீக்கம், வாயில் வந்து பல்லில் பார்த்திங்கன்னா நீர் கட்டி வர்றது சொல்லுவாங்களே, ஈர் வீங்கி போய் அந்த மாதிரியான வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த குரு வக்கரம்
நிவர்த்தி ஆகிறார் வேறு. ஸோ குரு வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆனதுனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்கும். இவ்வளோ நாள் வந்த வருமானம் நிறைய விரயமாயிட்டு இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் என்னக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸுக்கு நிறைய வேலை செய்யும் அப்படின்னு சொல்லணும். அதே போல் திடீர் தனவரவுகளுக்கு அந்த தனவரவை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. வந்த வேகத்தில் அப்படியே பணம் வந்த வேகத்தில் கையை விட்டு போயிடும். ஸோ அதனால் என்னென்னாக்கா லாபம் வரும், வந்த உடனே போடும். அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் யாராவது ரிஷபராசிக்காரை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லாபத்தை அப்படியே மொத்தமாக போடாமல் ஓரளவுக்கு எடுத்து நீங்கள் உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 25% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா லாபத்தை நம்ம அனுபவிக்காமே போயிட்டோன்னு வச்சு கடைசியில் லாபத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அனுபவிக்க தான் அது பெருகும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் என்னென்னாக்கா பெரும்பாலும் என்னென்னாக்கா அப்படியே வயிற்ற கட்டி வாயை கட்டி நான் சேர்த்து வச்சேன்னு சொல்லுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடும் போது அந்த பொருளே இருக்காது, இல்லை இவங்களால சாப்பிட முடியாமல் போயிடும். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சைக்காலஜியில் சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கி இருக்க மாடர்ன் சைக்காலஜி சொல்லக்கூடிய விஷயமே அதுதான் சொல்லுது. ஸோ அதனால் என்னென்னாக்கா நமக்கு வந்த வருமானத்தையும் வந்த லாபத்தையும் கொஞ்சம் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறமா மீதியை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் அப்படின்ற மாதிரி தனக்குடைய தேவைகளுக்கு அப்புறம் தான் சேமிப்பு. மொத்தத்தையும் சேமிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஸோ அதனால் சேமிப்பு நல்லது தான். அது உங்கள் தேவைக்கு அதிகமாகும் போது சேமிக்க பழகிக்கணும். இல்லை சிறு சேமிப்பு என்பது உங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த பங்குனி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சில விதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்தில் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு என்ன சொல்ல ஒரு பெனால்ட்டி அப்படி என்பது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரன் வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னு வச்சுங்க, அதுவே உங்களுக்கு நிறைய ஹெல்மெட் கேஸில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான் பெனால்ட்டி கட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் நண்பர்களுடன் வெளியில் பயணிக்கும் போது இல்லை வேலை விஷயமாக பயணிக்கும் போது இந்த காலகட்டம் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது, இல்லை வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. ஏன்னா சில என்ன சொல்ல கேர்லெஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா விழிப்பாக இருந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு பங்குனி மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்கரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்கர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது.
அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்து வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/4/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தேன்னா, அதாவது விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் 11ஆம் இடத்துல. நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே நடக்கும். எது எடுத்தாலும் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தில் நிற்கிறார். தனஸ்தான அதிபதியான புதனையும் அவர் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நாட்களாக இந்த மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் ஆரம்பத்தில் இருக்குது. ஒரு 12-15 நாளில் வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தாலும் சுக்கிரன் 12இல் மறைவு இல்லைன்னு சொல்லக்கூடியது. அவரே உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல கேது பகவான். அதனால் மன கிளேசங்கள், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய வீடு மனையில் கொஞ்சம் இழுவரி இருந்துட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வந்து அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வந்து 10ஆம் இடத்துல வந்து ராகு, செவ்வாய் மற்றும் புதன். ராகுவும் செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஏன்னா சனி பகவான் இவ்வளோ நாள் இருந்தார். அவர் 11ஆம் இடத்துக்கு போய் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். நினைத்தது எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு அமைய போகிறது. ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு கலைத்துறை, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸ்க்ரீனிங், அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா செவ்வாய் சப்தமாதிபதி, அவரே 12க்கு உண்டானவர். அவர் போய் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா செவ்வாயும் 1/4/2026 அன்றைக்கி மாறுறார். அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல போய் இருந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கும். செலவுகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதாவது செலவுகளே இல்லாத காலகட்டம்னே சொல்லலாம். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். அவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவின் பார்வையில் இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போய் நீச்சமாறார். என்ன சார் நீச்சமாறாருன்றீங்களேன்னா, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் வரார். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெள்ளி தங்கம் வியாபாரம் செய்பவர்கள், தங்கம் ஆர்னமெண்டல் கோல்டாக விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெள்ளி வைரம் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு முயற்சிகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் வரும்போது என்ன ஆகும்னா மதி மயங்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்க. அங்கே பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும். பானகம் சமர்ப்பிச்சுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு மொத்தமாக பார்க்க போனீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சுப விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஏற்றமான பொசிஷன் ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தாலேயானால் 8/4/2026 10/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் ஒரு தடவைக்கு 2 தரம் போய் சேவிச்சுட்டு வாங்க. சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும்.